साथियों, आज बीजेपी अपनी सरकार के तीसरे कार्यकाल में विकसित भारत के निर्माण की बात कर रही। बीजेपी अपने तीसरे कार्यकाल में भारत को तीसरी सबसे बड़ी अर्थव्यवस्था बनाने की बात कह रही है, लेकिन दूसरी तरफ केवल मोदी से नफरत, उसके नाम पर एकजुट हुए इंडी गठबंधन के लोग अनाप शनाप बोलते रहते हैं। क्या आपने इनके एक भी दल को विकास पर, अर्थव्यवस्था पर, इंडस्ट्री पर, शिक्षा पर, एग्रीकल्चर पर, लेबरर्स पर, फिशरमैन पर बात करते सुना है क्या? इन्हें बस एक ही चिंता है कि कैसे इनके परिवार की दुकान चलती रहे, अपने परिवार को बढ़ावा देकर ये तमिलनाडु के हर युवा का विकास रोके हुए हैं। நண்பர்களே, நாம் புதிய பாரதத்தை உருவாக்க வேண்டும். நாம் மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இந்த இந்தி கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். அவர்கள் நான் செய்கின்ற வளர்ச்சி, இந்த நாட்டோட வளர்ச்சி, இந்த நாட்டோட தொழில் வளர்ச்சி, அதே போல இந்த நாட்டில் விவசாயிகள பெண்களுக்கான வளர்ச்சி, அதே போல மீனவர்களுக்கான திட்டங்கள், விவசாயிகளுக்கான திட்டங்கள், இப்படிப்பட்ட வளர்ச்சியை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இதை எப்படியாவது என் மீது அவதூறுகளை பரப்பி மோடி உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார் என்று ஒரு பொய்யான ஒரு உருவத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே கொள்ளையடிப்பதற்காக மட்டுமே அவர்கள் இதை கூட்டணி உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே அந்த கொள்ளையடிக்கின்ற அவர்கள் கடையை நாம் பூட்ட வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. साथियों, इंडी गठबंधन के लोग केंद्र में तो अपनी हार मान चुके हैं, लेकिन इनकी कोशिश है कि कैसे तमिलनाडु जैसे राज्यों में लूटने का लाइसेंस बना रहे। लेकिन 2024 में जनता ने मन बना लिया है कि इनकी लूट की हर दुकान पर ताला डालना है। तमिलनाडु में एन मक्कर यात्रा ने इस ताले का इंतजाम कर दिया है। अब तमिलनाडु में भी भाजपा भ्रष्टाचार की राजनीति का अंत करने के लिए तैयार हो रही है। मैं हमारे सभी कार्यकर्ताओं से कहना चाहूंगा, आपको जनता का आशीर्वाद लेकर पूरी ऊर्जा के साथ तमिलनाडु में लोगों की सेवा करनी है। आपको तमिलनाडु के घर घर तक बीजेपी के तीसरे कार्यकाल के संकल्प को पहुंचाना है। जो मैंने यहां कहा है उसे आपको जन जन तक लेकर जाना है। मैं फिर एक बार इस विशाल जन समुदाय को और तमिलनाडु के ये उज्जवल भविष्य की गारंटी लेके आए हैं। ये तमिलनाडु के युवाओं के भाग्य को बदलने की गारंटी मैं देख रहा हूं। ये युवा तमिलनाडु के अधिकारों के रक्षा की गारंटी आज मैं देख रहा हूं। और मोदी आपकी गारंटी के लिए आपके साथ खड़ा है। நண்பர்களே, இப்போ மத்தியில இந்தி கூட்டணின்னு உருவாகி இருக்கிறது. டெல்லியில எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இந்தி கூட்டணி முடிஞ்சு போச்சு, இது ஜெயிக்காதுன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனால்
தமிழகத்தில் மட்டும் எப்படியாவது கொள்ளையடிக்க என்பதற்காக அந்த கூட்டணி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் அந்த கடையை கொள்ளையடிக்கின்ற கடையை பூட்ட வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். 2024 அந்த கொள்ளையடிக்கின்ற கடையை பூட்ட வேண்டும். அதற்காக தமிழ்நாட்டில் நாம் நடத்திய எண் மக்கள் என்ற யாத்திரை மூலமாக அந்த யாத்திரை இதற்கான பூட்டை நாம் உருவாக்கி இருக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தமிழக மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு இந்த கூட்டத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல அத்தனை பேரும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் நீங்கள் அத்தனை பேரும் மூன்றாவது முறையாக மீண்டும் ஒரு நல்லதொரு ஆட்சி வர வேண்டும் சொன்னால் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும், மக்களிடத்தில் செல்ல வேண்டும், வீடு வீடாக செல்ல வேண்டும், அவர்களிடத்தில் மக்களுடைய அவருடைய ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்த்துக்களை பெற வேண்டும், வாக்குகளை பெற வேண்டும், மீண்டும் நமக்கு ஆதரவு வர வேண்டும். அது மட்டுமல்ல, இளைஞருக்கான உத்தரவாதம் மோடி உத்தரவாதம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தை பார்த்து நான் பெருமையோடு சொல்லுகிறேன், இளைஞருக்கான உத்தரவாதம் மோடியின் உத்தரவாதம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இளைஞர் அதே போல உங்களுடைய பாதுகாப்பிற்கான உத்தரவாதம் மோடியின் உத்தரவாதம் இருந்து கொண்டிருக்கிறது மாத்திரம் சொல்லிக்கொண்டு நீங்கள் அத்தனை பேரும் மீண்டும் ஒரு முறை பெரிய எண்ணிக்கையில் வந்து நீங்கள் மக்களிடத்தில் சென்று மீண்டும் அவருடைய வாழ்த்துக்களையும் அவருடைய ஆதரவையும் பெற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.